இருக்கும்ல நடிகர் சங்கத்துக்கு. அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் தானே. இப்ப அது இல்ல. அது கேக்குறப்போ எவ்வளவு கஷ்டம். எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இந்த மாதிரி யாராச்சும் செய்வாங்களா? நார்மலி ட்ரஸ்ட்னாக்க ஒரு மினிமம் 6 பேர் இருக்கணும். அதுதான் ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது 2 பேர் வச்சுட்டு எப்படி அவங்க செஞ்சாங்கன்னு எனக்கே தெரியல. எப்படி லாலெஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அது நல் அண்ட் வாய்ட். நான் கொஞ்சம் அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கிறேன், அதனாலதான் நான் இந்த அட்வொகேட் டேர்ம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். சோ நமக்கு வேணாக்கா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல அது ரத்தாயிடும். பட் அந்த இடம் போனதுல ரொம்ப சங்கடம். ஏன்னாக்கா எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ், எம்ஜிஆர் அங்கிள், சிவாஜி அங்கிள், நிறைய பேர், என்எஸ்கே, இவரெல்லாம் அங்கதான் அவங்க வாழ்ந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்க ஷேர் பண்ண இடம் இப்ப அது இல்ல. அது ரொம்ப சங்கடம். அது மாத்திரம் இல்ல, நிறைய ஆர்டிஸ்ட், உங்க மாதிரி ஆர்டிஸ்ட், பின்ன என்ன மாதிரி லேடி ஆர்டிஸ்டுக்கு எங்கேயாவது ஹெல்ப்புக்கு போன எங்க போறது? இப்ப ஆபீஸே இல்லையே. சோ அதனால நான் சொல்றேன், வாட் எவர் இட் இஸ், நான் அந்த டீம் தான் நல்லது, இவங்க தான் நல்லது நான் சொல்லல. எது நியாயம்? ஆண்டவர் அணி எனக்கு தோணுச்சு ரொம்ப நியாயம். காரணம், நான் இந்த ஃபீல்ட விட்டு 25 வருஷம் மேல ஆயிட்டு. என்ன யாருக்கும் தெரியாது நான் எங்க இருக்கிறேன். சிங்கப்பூர்ல இருக்கிறேனா, லண்டன்ல இருக்கிறேனா, இல்ல இந்தியால இருக்கிறேனான்னு. ஆனா என்ன இன்னைக்கு கொண்டு வந்தது சச்சு ஆண்டி. அவங்க ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நீ ஒன்னும் நடிகர் சங்கத்துல தானே மெம்பர்ஷிப் இருக்கா? நான் சொன்னேன் இருக்குதே. இந்த மாதிரி சம்பவம் இருக்கு, நீ 2ஆம் தேதி நீ வருவியா? ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறோம், நீ வருவியா? அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கேன், நியூஸ்ல கேட்டிருக்கேன். இவங்க பாண்டவர் அணி எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறாங்கன்னு. நீங்க இங்கதானே லோக்கல்ல தானே இருக்கிறோம், ஓட்டு போடுங்க 18th. யாரையும் பார்க்காதீங்க. இந்த டீமும் அந்த நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன நியாயம் வேணும், நமக்கு என்ன பென்ஷன் வேணும், நமக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு ஓல்ட் ஏஜ் வரும்போது. இதெல்லாம் யாரு எந்த ஆளு செய்வாங்க? ரைட், இவங்க தான் செய்வாங்க, பாண்டவர் அணி. அதனாலதான் சொல்றேன், 18ஆம் தேதி வாங்க, எல்லாரும் கட்டாயமா வாங்க, ஓட்டு போடுங்க. நம்ம விஷால் அணி வரணும், ஜெயிக்கணும். அதுதான் என்னோட பிரேயரும், நான் அததான் இஷ்டப்படுறேன். ஏன்னா அவங்க டெஃபினெட்லி அவங்க ஏதாவது செய்வாங்க. இங்க நாசர் அண்ணா இருக்கிறாரு, அவங்க டெஃபினெட்லி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் வரணுங்க. நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வரணும். இனி அவங்க கையில தான் இருக்குது. ரைட், அதனால பாண்டவர் அணிக்கு தான் என்னோட ஓட்டு, கான்ஃபிடன்ட் ஓட்டு. அதே போல இவங்களும் ஓட்டு போடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையிலே 25 ஆண்டு காலங்கள் தான் எங்கிருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேனா, சிங்கப்பூரில் இருக்கிறேனா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறேனா என்கின்றது பொழுது எதுபோல யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில், எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனது சங்கத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வருவேன் என்று சொல்லி இங்கு வந்து நின்று எனது அருமை சகோதரி எங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு